திருப்திக்காக எதெல்லாம் செய்கிறோமோ அது காமம், ஆண்டவனுடைய திருப்திக்காக எதெல்லாம் செய்கிறோமோ அது பிரேமம், அது பக்தி. ஒரு அம்மனோட பக்தன் இருந்தான். அவனோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள். இதை தாங்க முடியாமல் ஒரு நாள் அவன் அம்மன் கோயிலில் போயிட்டு அம்மன்கிட்ட வேண்டுதலை இட்டான். அம்மா, என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் நீ தீர்த்து வச்சிட்டினா உனக்கு ஒரு ஆடு பலி கொடுக்குறன்னு வேண்டிக்கிட்டான். வீட்டுக்கு வந்த பிறகு சில தினங்களில் அவனுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்ந்துருச்சு. கஷ்டங்கள்லாம் தீர்ந்துட்ட பிறகு அவன் அம்மன் கோயிலையும் மறந்துட்டான், அங்கேயும் போகிறது கிடையாது. ஒரு நாள் அம்மன் அவனோட கனவுல வந்து சொன்னான், கஷ்டங்கள்லாம் தீர்த்துட்டா ஒரு ஆடை பலி கொடுக்குறேன்னு சொன்னியே, மறுபடியும் கோயிலுக்கு வந்து அதை செய்யாமல் இருக்கிறியே, என்ன கதைன்னு கேட்டான். அவன் உடனே மறாவது நாள் அம்மன் கோயில் ஓடனான். கோயிலில் விழுந்து அம்மா கிட்ட சொன்னான், அம்மா, ஆட்டை பலி கொடுக்கணுன்னு விரும்புகிறேன், ஆனால் ஆடு ரொம்ப விலை கூடியாக இருக்குது, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, அது வாங்க முடியல, அதை விட விலை குறைவாக வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு. அம்மா சொன்னால் அப்படின்னா ஒரு கோழியை பலி கொடுன்னு. அவன் போயிட்டு மறுபடியும் கோயிலுக்கு திரும்பலை. அம்மா மறுபடியும் அவனோட கனவுல போய் சொன்னான், கோழியை கொடுக்குறேன்னா என்னாச்சு, மறுபடியும் கோயிலுக்கு வராமல் இருக்கிறியன்னுட்டு. அவன் உடனே மறாவது நாள் ஓடி வந்து கோயிலில் விழுந்து அம்மா கிட்ட சொன்னான், அம்மா, கோழி கொடுக்கணுன்னு விரும்புகிறேன், கோழி தேடுறேன், கோழி கிடைக்க மாட்டுது, எதுனா சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு. அம்மா சொன்னால், அப்படின்னா அந்த ஈ இருக்கே, ஈ தான் எல்லா இடத்துலையும் சுலபமாக பறந்துக்கிட்டு இருக்குமே, அந்த ஈ பிடிச்சி கொடு அப்படின்னா. அதுக்கு அவன் வெடப்பா அம்மனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அம்மா, உங்கள் தலைக்கு மேலே ஒரு ஈ பறக்குது, நீங்களே சொந்தமாக பிடிச்சிக்கலாமே, ஏன் என்னோட உதவி கேட்குறீங்கன்னா. இம்மாதிரி மனிதர்கள் உலகத்தில் உண்மையான பக்தினா என்னான்னு தெரியாமல் செய்துக்கிட்டு இருக்கிறோம். முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட பக்தி ஒன்று இருக்குது. அந்த பக்தியை தான் பகவான் விரும்புகிறாருன்றது நமக்கு தெரியல. லக்ஷணம் பக்தி யோகஸ்ய நிர்குணஸ்யாயி உதாரித்தம் அஹைதுகி அவ்யவஹிதா ய பக்தி புருஷோத்தமம். பக்தியினுடைய உண்மையான லட்சணம் இது. உன்னதமான பக்தி, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட பக்தி, ஜீவனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவனால் சிபாரிசு செய்யப்பட்ட பக்தி இது. புருஷோத்தம பக்தின்னு சொல்கிறோம். ஆத்ம ரீதியில் தன்னுடைய மனம், உடல், வாக்கு அனைத்தையும் முழுக்க முழுக்க ஆண்டவனை மட்டும் திருப்தி செய்வதற்காக எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்கிற பக்தி இது. இந்த உன்னத பக்தி உள்ளவர்கள் ஆண்டவனுடைய கதைகளை கேட்கறதுக்கு விரும்புவா, அவருடைய திருநாமம் சொல்கிறதுக்கு விரும்புவா, அளவற்ற பற்று கொண்டிருப்பா பகவான் இடத்துல. இது புருஷோத்தம பக்தின்னு அழைக்கப்படுது. ஆண்டவனுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள நித்தியமான சம்பந்தத்தை மறுபடியும் நிலைநாட்டி கொடுக்கக்கூடிய பக்தி இது. ஏன்னா பக்தின்னு வரும்பொழுது நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம இடத்துல உள்ள எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறது தான் பக்தி. இந்த ரீதியில் பகவானுக்கும் நமக்கும் நித்தியமான ஒரு சம்பந்தம் இருக்குது. சர்வயோனிஸ் கௌந்தேயா மூர்த்தையா சம்பவந்தியா தசம் பிரம்ம மகாத்யோனிர் அகாம்பிஜா பிரடாபிதானிட்டு பகவான் சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவனங்களுக்கும் நான் தான் தந்தையின் நித்தியமான தந்தை அவர். அந்த நித்தியமான சம்பந்தத்தை இழந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டு நம்ம அந்த இழந்த சம்பந்தத்தை மறுபடியும் நிலைநாட்டுறதுக்காக உன்னதமான பக்தியை செய்யணும். அந்த உன்னதமான பக்தி தான் புருஷோத்தம பக்தி. நம்முடைய இந்து மதத்தில் 2 விதமான தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று நைமித்திக தர்மம், மற்றொன்று நித்திய தர்மம். இந்த 2 தர்மமும் முக்கியமாக கருதப்பட்டாலும் நைமித்திக தர்மத்தை விட நித்திய தர்மம் ரொம்ப முக்கியம்ன்ட்டு சொல்லப்படுது சாஸ்திரத்தில். ஏன்னா நைமித்திக தர்மம்னா உடல் தேவைக்காக செய்கிற தர்மம், அது நித்திய தர்மம்னா ஆத்மாவுக்காக செய்கிற தர்மம். உடல் தேவைக்காகனா உடல் இந்த உலகத்தில் தற்காலிகமாக இருக்குது, அதுக்கு வேண்டிய சுகபோகங்களுக்காக செய்கிறது தான் நைமித்திக தர்மம். உடலே தற்காலிகம்னு சொல்லும் பொழுது அந்த உடலுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் தற்காலிகமாக முடிய போகும் என்னும் காரணத்தினால இறந்த பிறகு எல்லாமே முடிஞ்சது இந்த உலகத்தில். அந்த உடல் தற்காலிகம் என்றதுனால அந்த நைமித்திக தர்மத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல.
ஆனால் மாறா ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கையா. ஆத்மா நித்தியமானது. ஆத்மாவுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாதுன்ட்டு 2வது அத்தியாயத்தில் கீதையில் 20வது பதத்தில் பகவான் சொல்கிறார். நாஜயத்தே மிரியத்தே வா கடாச்சின் நயம் பூத்வா பாவித்தபானா புயா அஜோ நித்தியம் சாஸ்வத்தோ எம் புராணோ நான் அந்நியத்தே அந்நியமானே சரீரே. இந்த சரீரம் மனித உடல் அழிஞ்சாலும் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆகையினால ஆத்மாவை பிரதிநிதித்து வர்றது இந்த நித்திய தர்மம், ஆத்மாவுக்காக செய்யக்கூடிய தர்மம். அது நைமித்திக தர்மம் இருக்கு. அது ஆரம்ப கால பக்தியோட நிலை. வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை போல் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். தேங்காய் வாழைப்பழம் அர்ச்சனை செய்கிறோம். ஆண்டவனுக்கு மலர் மாலைகளையோ பூக்களையோ பழத்தையோ அர்ப்பணமாக கொடுக்குறோம். இது தவறு கிடையாது. இதுவும் வேதத்தில் சிபாரிசு செய்யப்பட்ட வழிபாடு. இதில் எந்ததொரு தவறும் கிடையாது. ஆனால் இது ஆரம்ப கால பக்தியோட நிலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய புலன்கள் ஆண்டவனுடைய சேவையில் ஈடுபடுத்துகிற பக்தின்னு சொல்கிறோம். முதல்ல தேங்காய் கொடுக்குறோம், வாழைப்பழம் கொடுக்குறோம், பால் கொடுக்குறோம், மலர் மாலை கொடுக்குறோம். இப்படி ஒன்று ஒன்றாக கொடுத்து பழகிறோம். பிறகு தன்னுடைய சொந்த அங்க உறுப்புகளை பகவானுடைய சேவையில் நேரடியாக ஈடுபடுத்துகிறோம். பிறகு கடைசியில் தன்னுடைய உடல் உயிர் ஆத்மாவையே பகவானுக்கு சரணமாக கொடுக்குறோமே, அது உயர்ந்த நிலை பக்தி. அது பக்தி பயிற்சியில் 9 விதமான சாதன பக்தி இருக்குது. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இப்படின்னு 9 விதமான பக்தி படிகள் உண்டு. முதல்ல சிராவணம் சொல்கிறோம். முதல்ல காது கொடுத்து பழகிறோம். காது கொடுத்து பகவானுடைய கதைகளை கேட்கணும். 2வது கீர்த்தனம், கேட்டதை மற்றவர்களிடத்தில் பேசணும். 3வது ஸ்மரணம், கேட்பதையும் பேசியதையும் தன்னுடைய நினைவில் வச்சிருக்கணும். 4வது பாத சேவனம், பகவானுடைய பாதத்திற்கு சேவை செய்யணும். 5வது அர்ச்சனம், பகவானுக்கு பூஜை செய்யணும். 6வது வந்தனம், பகவானுக்கு வந்தனங்கள் செய்யணும். 7வது தாசியம், பகவானுக்கு சேவகனாயிருந்து தொண்டு ஆற்றணும். 8வது சாக்கியம், பகவானுக்கு நண்பனாயிருந்து தொண்டு ஆற்றணும். 9வது ஆத்ம நிவேதனம், எதையும் எதிர்பார்க்காம தன்னையே முழுமையாக ஆண்டவனுக்கு அர்ப்பணம் செய்யணும். எப்படி முதல்ல தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுத்து பழகணும். பிறகு நம்முடைய காது ஒரு அங்கத்தை கொடுத்து பழகணும். பிறகு நம்மளுடைய மனதை கொடுத்து பழகிறோம், வாயை கொடுத்து பழகிறோம், கையை கொடுத்து பழகிறோம். கடைசியாக ஆத்ம நிவேதனம்னா சரணாகதி தத்துவம், தன்னையே பகவானுக்கு கொடுக்கணும். இதுதான் தர்மம். தர்மம் செய்கிறவங்களுக்கு 20 அறிகுறிகள் இருக்குது. ஒருத்தன் உண்மையாக தர்மம் செய்கிறானா அவனுக்கு 20 அறிகுறிகள் இருக்குது. அஹிம்சா முதல் அறிகுறி. தர்மவாதிகளுடைய முதல் அறிகுறி அஹிம்சா. மனதாரையோ வாக்காலேயோ உடலாலேயோ யாரையும் இம்சப்படுத்த மாட்டான். மனதார மற்றவங்களை தப்பாக நினைக்க மாட்டான். வாயால் மற்றவங்களை தப்பாக பேச மாட்டான். உடலால் ஒருத்தவங்களை குத்துறதோ எத்துறதோ கொலை செய்கிறதோ ஒன்றுமே செய்ய மாட்டான். 2வது அறிகுறி சத்தியம். சத்தியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்பவன் தான் தர்மவாதி. 3வது அறிகுறி அஸ்தேயம், மற்றவர்கள் பொருளை தேடக்கூடாது. 4வது பிரம்மச்சாரியம், 5 புலன்களையும் அடக்கி வாழணும். 5வது சம, பொறுமை இருக்கணும். 6வது திருப்தி, நிலை பெறலாத தன்மை. இந்த தர்ம விஷயங்களை கடைப்பிடிக்க எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் விடாப்பிடியாக இருந்து அந்த தர்மத்தோடு தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழணும். 7வது தர்மத்தோட அறிகுறி தயா, கருணை உள்ள இருக்கணும். 8வது மிதாரா, தினமும் ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்துட்டு தான் சாப்பிடணும். 9வது அர்ஜவம், இருப்பதை வைத்து திருப்பதி கொள்ளணும். சில பேருக்கு பெரிய வீடு கொடுத்துருக்கா பகவான், சில பேருக்கு சிறிய வீடு. சிறியதோ பெரியதோ இருப்பதை வைத்து திருப்தியோடு வாழ்கிறது தர்மத்தோட அறிகுறி அர்ஜவம். 10வது சௌச்சம், உடலில் உள்புறமும் வெளிப்புறமும் தூய்மையாக வச்சிருக்கணும். உள்புறத்தில் என்ன நினைக்கிறோமோ வெளிப்புறத்தில் அதுதான் பேசணும். வெளிப்புறத்தில் என்ன பேசுகிறோமோ உடல் உள்புறத்தில் அதுதான் இருக்கணும். 11வது அறிகுறி அருகி, அடக்கத்தோடு வாழணும். 12வது அறிகுறி சந்தோஷம், எப்போதும் ஆனந்தமாக இருக்கணும். 13வது அறிகுறி தானம், தன் சக்திக்கேற்ப தானம் செய்யணும். 14வது அறிகுறி ஆஸ்திக்கியம், ஆண்டவனிடத்தில் முழு நம்பிக்கை இருக்கணும்.
15வது அறிகுறி சித்தாந்த சிரவணம், ஆண்டவனுடைய தர்ம கதைகளை கேட்கணும். 16வது அறிகுறி ஈஸ்வர பூஜனம், ஆண்டவனுக்கு அனுதினமும் வீட்டில் பூஜை செய்யணும். 17வது அறிகுறி மத்தி, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னால் பல தடவை சிந்திச்சு பார்த்துட்டு ஒரு விஷயத்தில் இறங்கணும். 18வது அறிகுறி ஜப்பா, தர்மவாதிகளோட இன்னொரு அறிகுறி அன்றாட ஆண்டவனுடைய நாமத்தை ஜபம் செய்யணும். 19வது அறிகுறி தப்பா, ஆண்டவனுக்கு தியாகம் செய்யும் முறையாக இந்த உலகத்தில் வாழணும். 20வது அறிகுறி விரதங்களை ஏற்று இந்த உலகத்தில் இருக்கணும். விடிய காலையில் எழுந்த உடனேயே முதல் வேலையாக மனிதர்கள் 2 விஷயங்கள் மட்டும்தான் நினைக்கணும். ஒன்று தர்மத்தை பற்றி நினைக்கணும், அடுத்து கடமையை பற்றி நினைக்கணும். முதல்ல 20 தர்ம லட்சணங்களை பற்றி பேசணும். அந்த 20 தர்ம லட்சணங்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். பிறகு தன்னுடைய கடமைகளை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். அப்படின்னா தர்மத்தோடு தன்னுடைய கடமைகளை எப்படி செய்யணுன்ட்டு காலையிலேயே எழுந்தவுடன் அதுதான் அவன் நினைக்கணும். கணவன் என்ற முறையில் என் மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, அந்த கடமையை தர்மத்தோடு எப்படி செய்யணும்னு நினைக்கணும் கணவன். மனைவி என்ற முறையில் என் கணவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, அந்த கடமையை தர்மத்தோடு எப்படி செய்யணுன்ட்டு மனைவி நினைக்கணும். பெற்றவர்கள் என்ற முறையில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, தர்மத்தோடு அந்த கடமைகளை எப்படி செய்யணும்னு நினைக்கணும். பிள்ளைகள் என்ற முறையில் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அந்த கடமைகளை தர்மத்தோடு எப்படி செய்யணும்ன்ட்டு குடும்ப தர்மத்தோடு அழகாக இந்த உலகத்தில் வாழணும். இதுதான் ஆண்டவன் விரும்புறது. தர்மம் மட்டும்தான் ஒருத்தனுடைய உண்மையான நண்பன். தர்மம் என்னும் பாதையினிலே நடை போடும் பொழுது பகவான் அரியை காண்கின்றாய் உமது வாழ்வில் என்றும். அரியை கண்டவனோ மறுபடியும் பிறவி எடுப்பதில்லை. பிறப்பு இறப்பு முதுமை நோய் எனும் பிணி தொடர்வதில்லை. வாழ்வை வீணாக்கினேன் பகவான் அரியை வணங்கவில்லை. அரியை மறந்துவிட்டு துன்பக் கடலில் மூழ்கிவிட்டேன். சொத்து சுகம் சொந்த பந்தம் இது உண்மை என்று வாழ்ந்தேன். இறைவன் என்னும் உண்மை மறந்து வாழ்வை வீணாக்கினேன். புதிய உறவுகளை தேடி அலைந்தேன். சோர்வில் எனக்கு உதவுவர் என்று, ஆனால் மேலும் நிறைந்தது துன்பம் இவ்வுலக உறவுகளால் என்று. கடுமையான உழைப்பு, தேவையெல்லாம் மன அலைச்சல், சிற்றின்ப ஆசை, காமன் காய்ச்சிய தீயில் கரிந்தே. அமைதியற்ற மனநிலை, ஆனந்தமில்லாத வாழ்க்கை தொடர்ந்தது என் பயணம். உறுதியில்லா இவ்வுலகில் உலக மக்களை நம்பி வாழ்ந்தேன். உறையும் இறைவன் அன்பை மறந்தேன். முதுமை நோய் என்னை தீண்டிய பொழுது ஆதரவற்று தனியே நின்றேன். நன்றியில்லா இவ்வுலகில் யார் நண்பன் யார் சொந்தம், மரணம் அடையும் பொழுது நம்முடன் வருவது யார்? பிள்ளை எங்கே, தாரம் எங்கே, சொந்தம் எங்கே, நட்பு எங்கே, தாய் எங்கே, தந்தை எங்கே, மரணப்படுக்கையில் தனியே கிடந்தே. வந்தான் ஒரு நாள் யமதர்மன், வந்தான் ஒரு நாள் யமதர்மன், என் உயிரை எடுத்து சென்றான். சொத்து சுகம் சொந்த பந்தம் என்னை காக்க முடியவில்லை. மறுபடியும் பிறந்தேன் நான் இந்த பூலோகத்திலே. புதிய குடும்பம் பெற்று இது உண்மை என வாழ ஆரம்பித்தேன். பிறவி கடுத்து பிறவி இது உண்மை என்று வாழ்ந்தேன். பிறப்பு இறப்பு முதுமை நோய் எனும்
முனியை தொடர்ந்து பெற்றேன். வந்தார் ஒரு நாள் பிரபுபதா, கிருஷ்ண மந்திரம் கொண்டு வந்தார். மறந்ததை நினைவு கொள்ள இது நல்ல மருந்து என்று சொன்னார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் இவர். என்ன புண்ணியம் செய்தேன் நான் இவரை பெற. பிறப்பு இறப்பு கடலில் இருந்து கரை சேர கப்பலோட்டியாய் இவரை கண்டேன். இறைவனின் அன்புள்ளத்தை இவரில் கண்டேன். இறைவனின் நற்குணங்களை இவரில் கண்டேன். இறைவனின் தர்மோபதேசத்தை இவரில் கண்டேன். இறைவனையே இவரில் கண்டேன். இறைவனின் சக்தியவேஷ் அவதாரம் இவர். இறைவனே மனித ரூபம் எடுத்து வந்தான். கலியுக அழிவிலிருந்து மக்களை காக்க உலகம் முழுவதும் கிருஷ்ண மந்திரம் பரப்பி சென்றான். உலகத்திற்கு நற்கதி பிறந்தது என்று தூய பக்தர் பிரபுபதாவின் வருகையால் இங்கு யம தர்மனின் பிடியில் இருந்து எங்களை காத்த உமக்கு கோடி கோடி வந்தனங்கள் இப்பிறவி முழுக்க. என்னதவம் செய்தேன் நான் முற்பிறவியில் பிரபுபதாவின் கருணையைப் பெற இப்பிறவியில். பிறவி கடுத்து பிறவி நான் கடமைப்பட்டேன். உன் திருவடி சேவை என் வாழ்வின் லட்சியமானது. உன் திருப்பாதம் பட்டமிடமெல்லாம் தூய்மையானது. உன் திருப்பாதம் பட்டமிடமெல்லாம் திவ்ய தேசமானது. உன் திருப்பாதம் பட்டமிடமெல்லாம் வைணவம் பரவியது. உன் திருப்பாதம் மக்களின் நற்கதியை கொண்டது. விபீஷணன் ராமரின் திருவடி தேடி வந்தான். உன் திருவடியில் என்னையும் சேர்த்து கொள்ளென்றான். எந்த திருவடியை கொண்டு நீ அகலியை விடுதலை செய்தாயோ அந்த திருவடியில் என்னை நீ ஏற்றுக்கொள்கின்றான். எந்த திருவடியில் இருந்து கங்கை தோன்றியதோ அந்த திருவடியை எனக்கு நீ தந்திடு என்றான். எந்த திருவடியால் மகாபாணியை விடுதலை செய்தாயோ அந்த திருவடியை என் சிரசில் நீ வை என்றான். பிரபுபதா உன் திருவடியை நான் பெற்றமையால் இறைவனின் திருவடியை நான் பெற்றுவிட்டேன். இறைவனின் திருவடியை நான் பெற்றமையால் யம தர்மனின் பிடியில் இருந்து காக்கப்பட்டேன். கோடி கோடி வந்தனங்கள் உன் திருவடிக்கு. கோடி கோடி வந்தனங்கள் உன் அறிவுரைக்கு. கோடி கோடி வந்தனங்கள் உன் கருணைக்கு. கோடி கோடி வந்தனங்கள் என்னை காத்ததற்கு. கோடி கோடி வந்தனங்கள் என்னை காத்ததற்கு. கோடி கோடி வந்தனங்கள் என்னை காத்ததற்கு.